ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இந்த 3 கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். ரூல் நம்பர் 1, ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ரூல் நம்பர் 2, தனியாக பாருங்கள். ரூல் நம்பர் 3, நான் சொன்ன இந்த 2 ரூலையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோயின் அப்புறம் உங்கள் கூட இருக்கிற சில பேர் தெரியாதனமாக ஒரு காட்டு பகுதிக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு பொம்மையை தொட்டதுனால இவங்க வாழ்க்கையில் நடக்கிற சில மர்மங்கள், பார்த்துட்டு இருக்கிற நம்மளையே மிரள வைக்கிற சில அமானுஷ்யமான விஷயங்கள், இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அந்த புதிரை கண்டுபிடிக்க கிளைமேக்ஸில் ஹீரோயினுக்கு ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து பார்த்துட்டு இருக்கிற நம்மளுக்குமே ட்விஸ்ட்டை கொடுத்து ரொம்பவே சூப்பராக ஹாரராக த்ரில்லராக நொடிக்கு பரபரப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விட்டால் நான் சொல்லிட்டே இருப்பேன். இவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு சொன்ன படம் தான் த கம்யூனியன் கேர்ள். இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரவுண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சா ஒரே ஒரு லைக் நம்மளுக்காக. சரியா? இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெண் குரலில் இந்த வீடியோ பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் போயிட்டுருக்கு. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, என்னோட பொம்மையை காணும், அது யாருன்னா பார்த்தீங்களா? என் உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி மார்க்ஸ் ஏற்படுது. எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. ஒரு உருவம் வேறு வந்துட்டு போது. எனக்கு பயமாக இருக்குது. இந்த படமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவராக ஸ்டார்ட் பண்ண இங்கே இருக்கிற இந்த பெண்ணு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த மார்க்ஸாக இருக்குது. இந்த பொண்ணும் பார்க்க ஒரு மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரி தான் உட்காந்துருக்கா. இப்போ அந்த இடத்துல ஒரு நபர் வர, இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க அந்த லேடியோட பாய் ஃப்ரெண்டு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கேன், இங்கே ஃபுட்டெல்லாம் வச்சிருக்காங்க பாரு, அப்படியே இருக்குது, நான் வந்து நான் உனக்கு கூட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நபர் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி விட ட்ரை பண்ணுறாரு. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், பின்னாடி வேறு ஏதோ ஒரு உருவம் நிற்குது அப்படின்னு சொல்ல அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஆனால் பின்னாடி ஒன்றுமே இல்லை நீ ஒழுங்காக பாரு, அங்கே ஒன்று நிற்குது அப்படின்னு சொல்ல இந்த பாய் ஃப்ரெண்டு பின்னால் அந்த உருவம் அப்படி நிற்குமா பாருங்க. இதை இந்த பொண்ணு பார்த்துட்டு, இல்லை அது பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃபுட்டில் அந்த ஸ்பூனை எடுத்து அவளோட கழுத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூனை வச்சு குத்தி அந்த இடத்துலேயே அவள் ரத்த வெள்ளமாக வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகிறான். அவள் கண்ணு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டால் இருக்குது. அந்த டாலை பார்த்துட்டு இந்த பொண்ணானவ இறந்து போகிறான். இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 years கழிச்சு ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது. இப்போ அப்படியே இங்கே கையாட்டிட்டு இருக்காங்கல்ல, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் சாரா. பக்கத்தில் இருக்குது அவங்க அம்மா. அப்படியே இப்போ ஸ்டேஜில் இந்த பொண்ணு காட்டுறாங்கல்ல, இவ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூடியத், நம்ம சாராவோட சிஸ்டர். இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு பொண்ணு காட்டுறாங்க. இவ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெபேக்கா, நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படியே இங்கே வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா சாரா பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. அப்போ சாரா ரெபேக்கா கிட்ட, ஏன் ரெபேக்கா லேட்டாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ரெபேக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கொஞ்சம் வெளியே ஒர்க் இருந்தது, அதான் நான் லேட்டாக வந்துட்டேன். சரி அதெல்லாம் விடு, நைட்டு நம்ம பார்ட்டிக்கு போகிறோம்ல, அதுக்கு நான் பிளான்லாம் சொல்லிட்டு போகிறேன், நீ அது மாதிரி பக்கவாக ரெடி ஆகிடு, ஓகேவா? சரி சாரா வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பிளான் சொல்லிட்டு ரெபேக்கா கிட்ட கேட்க, ரெபேக்கா என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு சாரா, நம்மள ஒருத்த பார்ட்டி கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னால் தெரியுமா, அவன் கார் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகிடுச்சான். அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் மூலியமாக நீயும் நானும் அந்த பார்ட்டிக்கு போகலாம். பட் ஒன் கண்டிஷன், நீ அவன் கூட வரும்போது காரில் ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் எங்கன்னா தொட போகிறான்டி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்று அவன் எங்கேயோ தொட மாட்டான், பட் நீ வரும்போது அந்த பார்ட்டியில் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணுவானே, நல்லா கிளாமராக பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்போ அந்த ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வெளியே பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இங்கே ஒரு ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சின்ன பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்படி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுங்களும் அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டால் வச்சிருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்யூனியன் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு வந்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியனைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஞானஸ்தானம் எடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வைனும் பிரெட்டோ சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டில் தான் நம்ம ஜூடியத்தும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டால் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்களே, என் கிட்ட முதல்ல டால் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணேன். அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் எடுத்துன்னு வந்து கொடுத்து, இந்த மாதிரி இது வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூடியத்தோட அம்மா போயிட்டுறாங்க. ஜூடியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சோகமாக ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க, இவ அப்படியே சேடாக இருக்காளா. நம்ம ஹீரோயின் சாராக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க சிஸ்டர் சேடாக இருக்கிறத ஹீரோயின் நோட் பண்ணி, அழுமூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி. அப்போ இந்த லேடி நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஏமா நீ என் பொண்ணை பார்த்தியாமா, அவளுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் சின்ன பசங்களும் எப்படி ட்ரெஸ் போட்டு இருக்காளோ அதே மாதிரி தான் போட்டு இருப்பா, அவள் காணுமா ஏன்னா பார்த்தியாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லையே மேடம் நான் யாருமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் சொல்ல, இப்போ அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே கூட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினோட வீட்டில் அவங்க அப்பாவை காட்டுறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சாராவோட அம்மா கிட்ட, இங்கே பாருமா, உனக்கும் எனக்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் ஒர்க் ஆரம்பிக்க போகுது. அதனால் நம்ம சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நான் சாரா கிட்ட தான் பொறுப்பை ஒப்படைக்க போகிறேன், அவள் தான் இனிமேல் நம்ம பொண்ணை பார்த்துக்கணும். இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாரா வரா. அப்பா நான் இந்த மாதிரி பார்ட்டிக்கு போயிட்டு வரப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருமா, நைட் டைம் ஆகிடுச்சு, நீ 1 மணிக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடுவேனா போ, இல்லைனா நான் உன்னை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சாராவோட அப்பா சொல்ல, சாரா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறாங்க. அப்படியே சாரா கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த டஸ்ட்பினில் இருக்கிற குப்பையை மட்டும் நீ குப்பையில் போட்டு போயிடுறியாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாராவோட அம்மா சொல்ல, அவளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு சாரா அப்படியே டஸ்ட்பின் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மார்னிங் ஜூடியத்துக்கு செயின் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்பினில் இருக்குது. நேராக எடுத்துகிட்டு போயிட்டு ஜூடியத் கிட்ட, ஜூடியத் இந்த டாலர் ஏன் டஸ்ட்பினில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா. ஏன் அப்படின்னு தெரியாதுன்னு சொல்கிறா. கேட்டிங்கன்னா, எல்லாருமே டால் வச்சிருந்தாங்களே, என்கிட்ட மட்டும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேடாக இருக்க. இதுக்கு அவங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருமா, நம்ம இப்போ தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் நம்ம கிட்ட காசு இருக்கிற வரைக்கும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்ல, ஜூடியத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறா. இப்போ நீங்கள் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெபேக்காவும் சாரா வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி கிளம்புறாங்க. இப்போ
அப்படியே அந்த பார்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெபேக்கா சாராவை தனியாக கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு சாரா, நான் உனக்கு ஒரு 3 ரூல் சொல்கிறேன், அந்த ரூலை மட்டும் நீ மைண்டில் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ரூல், நல்லா சிட்டி பையனாக பார்த்து லுக் விடு, ஏன்னா அவன் தான் நம்மளை அங்கங்கே கூட்டு சுற்றுவான். 2வது ரூல், நம்மளை இப்போ ஒருத்த கூட்டம் தான் தெரியுமா, அவனை நல்லா நோட் பண்ணிரு, ஏன்னா அவன் தான் திரும்பி நம்மளை வீட்டுக்கு கூட்டு போகணும். 3வது ரூல், இந்த பார்ட்டியை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்ஸ் வச்சிருக்கா. அது 2 பேருமே பாதி பாதி எடுத்துக்கிறாங்க. அப்படின்னு நம்மளுக்கு இந்த பார்ட்டியில் இன்னொரு நபரை காட்டுறாங்க. இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் இந்த ட்ரக்ஸ் சப்ளையர். இவன் கொஞ்சம் மோசமான ஆள் தான். அது மட்டும் இல்லாமல் இவன் நம்ம ரெபேக்காவும் தெரிஞ்சவங்க. இங்கே நம்ம ஹீரோயின் ரெபேக்கா சொன்ன ரூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்கள காரில் கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே யாருன்னா அழகாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு பையன் நல்லா அழகாக இருக்க அவனை பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேருமே இப்படி ஆடிட்டே இருக்க அங்கே இவங்களை கூட்டிகிட்டு வந்த ஆளும் காணும், ஹீரோயின் சைட் அடிச்ச ஆளும் காணும். இப்போ அடுத்து வேற என்ன பண்ணுறது, லிஃப்ட் கேட்டு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் கேட்குறாங்க. அங்கே ஒரு காரம் நிற்க மாட்டுது. அப்போ ஹீரோயின் நம்ம ரெபேக்கா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு ரெபேக்கா, நான் எங்கள் அப்பா கால் பண்ணுறேன், அது மூலியமாக போகலான்னு சொல்லி. ரெபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வேணாம், அப்புறம் நம்மளை நெக்ஸ்ட் டைம் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு வண்டி வருது. அதை கை போடுறாங்க. அந்த வண்டி வந்து நிற்கிது. யாருன்னு பார்த்தா அந்த ட்ரக்ஸ் சப்ளை விற்கிறவன் தான். இவனை பார்த்து உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரெபேக்கா இந்த கார் வேணா, நம்ம அடுத்த காரில் போகலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டியில் ஒருத்தனை சைட் வச்சிருப்பாங்க தெரியுமா, அவன் இந்த காரில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா கூட்டிட்டு இந்த காரில் உட்காடுறாங்க. இந்த ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறான்ல இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவோ. அவன் தான் இப்போ கார் ஓட்டிட்டு இருக்கான். நல்லா நார்மல் மெயின் ரோட்லேயே போனால இவன் என்ன பண்ணுறான்னா ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு காட்டு பகுதியான ஒரு வழி இருக்குது, அது வழியாக கார் ஓட்டிட்டு போகிறான். அப்படி அந்த வழியாக போகும்போது ஏதோ ஒரு உருவம் இவங்க முன்னாடி கிராஸ் பண்ணி போகுது. இது அங்கே இருக்கிற எல்லாருமே நோட் பண்ணி கார் வெளியே போய் பார்த்தா அங்கே ஒரு டாக் தூக்கு போட்டு இதை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே பயப்பட. அப்போ அந்த சிவோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கிராமவாசிகள் தான் பண்ணியிருக்கணும் வேட்டையாடுறதுக்கு, நம்ம எங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல, இங்கே யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்க அப்போ ஹீரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை கிடைக்குது. அந்த பொம்மை எடுத்து கையில் வச்சுக்க, பாரு இந்த பொம்மை அவங்களுக்கு தான் இருக்கணும், இது கீழே கிடக்குதுன்னா அப்போ அவங்களும் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல அந்த பொம்மையை ரெபேக்கா வாங்கி பார்க்குறாங்க. இந்த பொம்மை ரொம்ப பழசாக இருக்குது, இது அவங்களுக்கு தான் இருக்குது, அது நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல அப்போ அந்த பொம்மை அவங்க கிட்ட இருந்து சிவோ வாங்குறான். சிவோ வாங்கின பேருக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க நம்ம இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு சரியா பாடல, அதனால நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் மட்டும் இங்கே லாஸ்ட்டாக கிளம்ப அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு இடத்துல அதாவது இருட்டாக இருக்குது, அந்த இடத்துல இருந்து ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் என்னன்னா, என் பொம்மையை காணும், அது யாராச்சும் பார்த்தீங்களா, என் பொம்மையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி புலம்பல் சவுண்டாக கேட்குது. ஒரு வேளை நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்து மறுநாள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்ன எதுன்னு தெரியல நம்ம ஹீரோயின் அங்கேயே வாமிட் பண்ணுறாங்க. இது அவங்க டேடி பார்த்துட்டு இவன் நைட்டு என்னென்னலாம் பண்ணாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பாவே அங்கே இருக்க நம்ம சாரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீ போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப அவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாக பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்ஸ் இருக்குது. நம்ம சாரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸை பார்த்துட்டு இது சும்மா மார்க்ஸ் தானே, இது சீக்கிரமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேஷுவலாக விட்டுட்டு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரா ரெபேக்காவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போய் பார்த்து ரெபேக்கா நம்ம நேற்று பார்ட்டிக்கு போயிட்டு வந்தோம்ல, எனக்கு உடம்புல ஏதோ மார்க்லாம் ஏற்படுது, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பே சரியில்லை, உனக்கு ஏதாச்சும் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரா ரெபேக்கா கிட்ட கேட்க ரெபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்ல ஆனால் ரெபேக்காக்கும் எதுவும் சிம்டம்ஸ் இருக்குது, ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெபேக்கா சாரா கிட்ட சொல்ல மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரெபேக்கா இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. அது என்னன்னா ஒரு சில ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கல்யாண ட்ரெஸ் போட்டுன்னு இருக்குமா, இன்னொரு சில ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு கம்யூனியன் ட்ரெஸ் போட்டுன்னு சுற்றிட்டு இருப்பாலாம், அவளை நம்ம பார்த்தோன்னா நம்ம சபிக்கப்பட்டு இறந்து போயிடுவோமா, நம்ம தோல்ல அழுகி போவோமா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஜனங்களாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமாகவே சில ரோமர்ஸ்லாம் கிளம்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா சொல்ல அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு ரெபேக்கா எனக்கு ஏதோ தப்பாக படுது, இந்த டால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனியனுக்கு ப்ரோக்ராமுக்கு நம்ம சின்ன பசங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதனால நான் போயிட்டு ஃபாதரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோயின் ஃபாதரை தான் பார்க்க வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் ஃபாதர் கிட்ட ஃபாதர் இந்த மாதிரி ரீசெண்ட் டைமில் ஏதாச்சும் ஒரு சின்ன பொண்ணு கம்யூனியன் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் காணாமல் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லையம்மா அந்த மாதிரி எனக்கு எந்த தகவலுமே வரலையம்மா, எல்லாருமே சேஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் சொல்ல இல்லை ஃபாதர் என்கிட்ட வந்து பாருங்க இந்த டால் இருக்குது, இது யாராச்சும் ஒரு பொண்ணோட இதை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல அந்த ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாலை வாங்கிட்டு இங்கே பாருமா எனக்கு தப்பாக படுது, இந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய வதந்திகள்லாம் எனக்கு இந்த ஊரில் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால இந்த பொம்மையை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா சாரா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாதர் வீட்டுக்கு அனுப்பிவிட இங்கே நம்ம ரெபேக்காவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ரெபேக்காவோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரை விட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்புறம் இவர் தான் நம்ம ரெபேக்காவோட அப்பா. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பண்ணிட்டு நம்ம ரெபேக்கா கூட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பார். இப்போ அப்படியே அன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா சரி குளிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறாங்க. அப்படியே அவங்க கையை பார்த்தா அந்த மார்க்கானது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே இருக்குது. இது நம்ம ஹீரோனுக்கு சரியாகவே படலை. இப்போ அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டு கண்ணாடியில் பார்த்தா அந்த கண்ணாடி தானாகவே தருக்குது. இப்போ அப்படியே அந்த பாத்ரூமில் இருக்கிற அந்த பாத்ரூம் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னாலே மூடுது. நம்ம ஹீரோயின் பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை, யார் இந்த ஸ்க்ரீனை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக போயிட்டு அந்த காட்டன் ஸ்க்ரீனை இழுத்து பார்த்தா அந்த பாத் டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அப்புறம் யாரா இந்த ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து மூடிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்கே யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ அந்த ரூம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்லாம் விட்டு விட்டு பிளிங்க் ஆகி எரியுது. இப்போ அப்படியே ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிற ஒரு கபோர்ட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னாலே ஓப்பன் ஆகுது. என்னடா இது ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பார்த்தா
இப்படி ஒரு உருவமானதும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை அங்கே எடுத்துகிட்டு போக நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிணறுல பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கிணறானது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்லப் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி கடையில் எடுத்துட்டு போகுது. நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவும் எப்படியோ பாத்ரூமோட டோரை உடச்சிட்டு வந்து இவங்க உள்ள வந்து பார்த்தா இங்கே அப்படியே நம்ம சாரா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேரலைஸ் ஆகி போயிருக்கா. இது அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை எழுப்பி அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நீங்கள் பாருமா கொஞ்சம் நாளாவே உனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நீ 1 மந்த்துக்கு எங்கேயுமே வெளியே போகாதமா வீட்டிலே இரு அப்படின்னு சொல்ல சாராவும் இதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே மறுநாள் நம்ம ஜூலியத்தை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வராங்க. அப்படியே ஜூலியத்தை அங்கே விட்டுட்டு நம்ம ரெபேக்கா கிட்ட தான் பேசுறதுக்கு வராங்க. அப்படி ரெபேக்கா கிட்ட நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு ரெபேக்கா எனக்கு என்னன்னு தெரியல ஏதோ இல்யூஷன்லாம் வருது, இது எல்லாத்துக்கும் அந்த ட்ரக்ஸ் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரா ரெபேக்கா கிட்ட கேட்க அப்போ ரெபேக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சாரா எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, எனக்குமே கொஞ்ச நாள் ஏதோ ஆகுது, அது மட்டும் இல்லாமல் நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் மறைச்சிட்டேன் இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்ஸ் ஆனது இருக்குது. இங்கே பாரு சாரா நம்மளுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ஒரு கெஸ் இருக்குது, மேபி நம்ம அந்த ட்ரக்ஸ் எடுத்ததுனால இப்படி ஆயிருக்குமோ ஏதாச்சும் எனக்கு தெரியல, நம்ம போயிட்டு அந்த சியோவை பார்க்கலாம் அப்படின்னு ரெபேக்கா சொல்ல இப்போ எங்கள் சாரும் ரெபேக்காவும் இந்த ட்ரக்ஸ் விற்கிறவனை பார்க்குறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு கேமிங் சென்டர் வச்சிருக்கான். இப்போ அவன்கிட்ட போயிட்டு இந்த ரெபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு எனக்கு இந்த மாதிரி ஏதோ மார்க்ஸ்லாம் ஏற்படுது என்னோட ஸ்கின்ல, இது எல்லாத்துக்குமே உன்னோட ட்ரக்ஸ் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவோ கிட்ட கேட்க அதுக்கு இந்த சிவோ என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்க என் ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், ஃபர்ஸ்ட் நான் அந்த ட்ரக்ஸ் எடுத்துக்க பிறகு தான் நான் மக்களுக்கே சேல்ஸ் பண்ணுவேன், அதனால உங்கள் ஸ்கின்ல ஏதோ ப்ராப்ளம் வச்சுட்டு என்னோட ட்ரக்ஸ் எல்லாம் நீங்கள் குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெபேக்காவையும் சாராவையும் அமுச்சு விட்றேன். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின் நாங்கள் பார்ட்டியில் சைட் வச்சிருப்பாங்க தெரியுமா, அவன் தான் இங்கே இருக்கான். இவனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவோக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோ. இவன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃப்ரீயாக இருந்தால் வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்தால் வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினும் சாராவும் போனதுக்கப்புறம் இந்த சிவோட ரூமில் தான் காட்டுறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி நிற்கிறான். இவனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் ஆனது ஏற்பட்டிருக்கு. இப்போ அப்படியே எனக்கு நைட் ஆகுது. ரெபேக்காவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேடி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ரெபேக்கா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. இது நம்ம ரெபேக்காவுக்கு பிடிக்காம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளப்புக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஏதாச்சும் கேம்ஸ் ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே இருக்கிற கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அந்த சீன் கட்டாக நம்ம ஹீரோயின் வீட்டில் தான் காட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி ஷிஃப்ட் போட்டாங்களாம், அதனால நீ தான் நம்ம ஜூலியத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாராவோட அப்பா சொல்ல இப்போ அப்படியே இந்த சீன் கட்டாக நம்ம ரெபேக்கா தான் காட்டுறாங்க. அவன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சவுண்ட் கேட்குது. சரின்னு சொல்லிட்டு நம்ம ரெபேக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் கொடுத்தா ஏதோ ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா சடன் வாங்க நம்ம ரெபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா அடே என்னடா அவ்வளோ அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட பக்கத்து டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ரிப்ளையும் வரல. சரி நம்ம ரெபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க அந்த வேலையை முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த டோர்லேருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெபேக்காவும் போயிட்டு அந்த டோரை திறந்து பார்த்தா அந்த டோர் உள்ள யாருமே இல்லை. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெபேக்கா இங்கே யோசிச்சுட்டே இருக்கா. திடீர்னு அந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. இது நம்ம ரெபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயத்தோடய பார்த்துட்டு இருக்கா. அங்கே இருக்கிற லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் விட்டு பிளிங்க் ஆகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு உருவம் வர உடனே நம்ம ரெபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அலர் அடிச்சுட்டு ஓடி வந்து ஒரு செல்ஃபோன் பூத்தில் நம்ம சாராக தான் கால் பண்ணுறாங்க. சாரா அட்டன் பண்ணி என்னாச்சு ரெபேக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சாரா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒரு உருவம் அடிக்கடிக்கு வருது, எனக்கு ஒன்றுமே புரியல சாரா, எனக்கு இந்த மாதிரி நான் இந்த செல்ஃபோன் பூத்தில் இருக்க நீ உடனே வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா சாரா கிட்ட சொல்ல சாரா வந்து பார்த்தீங்கன்னா அது வரேன் இரு நீ அங்கே அப்படின்னு சொல்ல இப்போ அப்படியே அந்த செல்ஃபோன் பூத்தானது வந்து பார்த்தீங்கன்னா லைட் விட்டு ஏரியா நம்ம ரெபேக்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் கேட்குது. என்னன்னா என்னோட பொம்மையை காணும், என்னோட தோல்லாம் அழுகி போயிருக்கும், என்னோட பொம்மையை காணும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சவுண்ட் கேட்க நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ 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 ரெபேக்கா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்க. அப்போ ரெபேக்கா காதை கிட்ட வச்சு கேட்க இந்த மாதிரி அந்த செல்ஃபோன் பூத் உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து நம்ம ரெபேக்கா ஒரு கிணறு பகுதி மாதிரி இருக்குது. அந்த கிணறுல வந்து பார்த்தீங்கன்னா ஆழமாக இருக்குது, அது உள்ளே இசிட்டே போக நம்ம ரெபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பேரலைஸ் ஆகிறா. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுறாங்க. சாரா உடனே நம்ம ரெபேக்கா வெளிப்பி இங்கே பாரு ரெபேக்கா நம்ம அந்த பொம்மையை தொட்டதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த சமயத்தில் இந்த சிவோ கூட அந்த பொம்மையை தொட்டான்ல, நம்ம அவனுமே போயிட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணி அவனை எதனா காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாராவுமே ரெபேக்காவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிவோவை இன்ஃபார்ம் பண்ண அவனை கொஞ்சம் அலர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே நம்ம சிவோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆகுது. அங்கே இருக்கிற மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னாலே ஆப்ரேட் ஆகுது. மிஷின் கீழே ஏதாச்சும் ஃபால்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்துட்டு அப்படி மேலே இருந்தா அங்கே ஒரு ஸ்க்ரீன் பின்னாடி ஒரு உருவம் நிற்குது. இப்போ அப்படியே அங்கே லைட் ஆஃப் ஆகுது. உடனே சிவோ என்ன பண்ணுறாருன்னா அவரோட கார் எடுத்துகிட்டு நம்ம இங்கே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாதா நம்ம கிளம்பிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார் எடுத்துட்டு இங்கே கிளம்ப இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாராவும் ரெபேக்காவும் நம்ம சிவோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் வராங்க. பட் சிவோக்கு தான் இந்த மாதிரி ஒரு நிலமை ஆகிட்டு இருக்கு. இப்போ கார் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கட்டாக் மட்டாக்குன்னு சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி அவன் கார் உள்ளேயுமே அந்த பேய் வர அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு இடத்துல போயிட்டு காரை விட்டுடுறான். காரை விட்டது மட்டும் இல்லாமல் அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போய்ட்றான். இந்த காட்சியை பார்த்து நம்ம ரெபேக்காவும் சாராவும் பயந்து அடுத்து நம்மளுக்கும் இந்த மாதிரி எதனா ஆக போதே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த பெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறான். அது என்னன்னா காய்ஸ் நான் இதுக்கு முன்னாடி நிறைய கட்டுக்கதை கேட்டிருக்கேன். பட் ஆனால் இப்போ உங்கள் உடம்புல இருக்கிற இந்த தழுமும் இதுக்கு முன்னாடி நான் ஒரு கட்டுக்கதை கேட்டிருக்கேன். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தழுமானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க.
பட் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க தான். மேபி நம்ம அவங்க கிட்ட போயிட்டு விசாரிச்சு நம்மளுக்கு ஏதாச்சும் உண்மை தெரிய வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் இங்கே பிளான் பண்ணேன். இப்போ மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஜூலியத்தை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே அவங்க ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்டை தான் பார்க்க வராங்க. வந்தோடனே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற பொம்மையை எடுத்து இந்த பொம்மையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொம்மையை நீங்கள் எதுக்காக வச்சிருக்கீங்க, இந்த பொம்மை எப்போ என் கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்ததோ அதுலேருந்து தான் ஒரு மாதிரி ஆகிட்டா. அவள் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா சில மார்க்ஸ்லாம் ஏற்பட்டுச்சு. அவள் கண்ணுக்கு ஏதோ உருவம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. கடைசியில் என் கேர்ள் ஃப்ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஸ்பூன் எடுத்து அவள் சூசைட் பண்ணி இறந்துட்டா. அவளோட சிஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்டிட்டு இறந்து போயிட்டாங்க. எனக்கு பயமாயிடுச்சு. நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொம்மையை ஏதோ ஒரு பொண்ணு கம்யூனியன் ப்ரோக்ராமில் வச்சுருந்தாலா அவளையுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு கனவு போயிட்டாலாம். இவ்வளோ தான் எனக்கு தெரியும். இதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா போயிட்டு அந்த சர்ச் ஃபாதரை விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய் ஃப்ரெண்டு சொல்ல அடுத்த சீன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரா, ரெபேக்கா, பெட்ரோ 3 பேருமே ஃபாதர் வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா ஃபாதரே இல்லை. ஆனால் அங்கே ஏதோ ஒரு ப்ரொஜெக்டரில் ஒரு படம் போயிட்டுருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம சாரா போய் பார்த்தா இவங்க வச்சிருக்கிற பொம்மை மாதிரியே அங்கே இருக்கிற அந்த ஸ்க்ரீன்லேயும் ஒரு பொண்ணு வச்சிருக்கா. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணோட ஃபேஸ்லலாம் அந்த மார்க்ஸ் ஆனது ஏற்பட்டிருக்கு. உடனே நம்ம பெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட இந்த பொம்மையை வாங்கி 2 பொம்மையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. உடனே அந்த பொண்ணோட அட்ரஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேதர் பண்ண அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டு பிளிங்காக ஏறுது. இந்த ரெபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்காக தூக்கி அடிக்கப்படுறா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் தூக்கி அடிக்கப்படுறாங்க. அப்படி அவங்க போய் பார்த்தா ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போயிருக்காரு. இப்போ தனியாக இருக்கிற இந்த பெட்ரோ தான் காட்டுறாங்க. அவன் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் அந்த பொண்ணு இருக்கால அவன் வந்து அந்த ஸ்க்ரீன்லேருந்து மூவ் ஆகிறா. என்னடா இவன் மூவ் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. இவனுமே அந்த பொம்மையை அங்கே தொட்டதுனால அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி கீழே, அதாவது ஒரு கிணறு கீழே எடுத்துகிட்டு போகுது. இவன் இங்கே பேரலைஸ் ஆகிட்டு இருக்க அந்த சமயத்தில் சாராவும் ரெபேக்காவும் சேர்ந்து இந்த பெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த பேரலைஸ்லேருந்து காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. வெளியே வந்து அவனோட கையில் பார்த்தா அவன் கையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்ஸ் வந்துருக்கு. இப்போ எப்படியோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெபேக்காவோட அப்பா வந்து இங்கே என்னமா பண்ணுறேன்னு அவனுக்கு ஸ்கூலுக்கு தானே அனுப்பினேன், வா 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 உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் கூட்டிகிட்டு போயிடுறாரு. நேராக அவரோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. போனதுக்கப்புறம் ரெபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேடி கண்டபடி திட்டுறாரு. என்னமா பண்ணுறேன்னா உன்னை கஷ்டப்பட்டு இங்கே படிக்க வச்சு ஒரு ஆள் ஆக்கினா நீ என்ன பண்ணுற, ஸ்கூலுக்கு போகாமல் எங்கேயோ சுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டிட்டு ரெபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்க டேடி அடிச்சிட ரெபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு கையில் எடுத்து ஒரு கத்தியை வச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் நம்ம ரெபேக்காவோட ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்களுக்கு ஆக ஆரம்பிக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெபேக்காவோட அப்பா கதவை தரேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அப்போ ரெபேக்கா பின்னாடி சவுண்டு கேட்குது. ரெபேக்காவும் மேலே திரும்பி பார்த்தா திரும்ப வந்து அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா ரெபேக்கா அந்த கிணறு பக்கத்தில் இழுத்துட்டு போயிடுது. உடனே இந்த சீனை வந்து பார்த்தீங்கன்னா ரெபேக்காவோட அப்பா பார்த்துட்டு ஏமா உனக்கு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப இந்த ரெபேக்கா பொண்ணு என்னை பேய் தான் எழுப்புது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வச்சிருந்த கத்தி வச்சு அவங்க அப்பாவே குத்திட்டுறா. இப்போ அப்படியே இந்த சீன் கட்டாக நம்ம ஹீரோனும் அந்த பெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டுபிடிச்ச அட்ரஸ்க்கு போய் பார்க்கலாம், அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாண்ட போயிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னம்மா சொல்கிறது, என் பொண்ணு ஒரு ஏஞ்சல்மா, அவளை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, என்னாச்சு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இந்த கம்யூனியனில் காணாமல் போயிட்டா. சாரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது, அதை எடுத்து பார்த்தா அந்த ஃபோட்டோவில் அந்த பொண்ணுக்கு எந்த மார்க்ஸுமே இல்லை. திரும்ப நம்ம அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின் பார்க்க அப்போ ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணுறாங்க, நீங்கள் தானே மாறினீங்க அந்த கம்யூனியன் ப்ரோக்ராமில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லையே நான் வரலையே, நான் அங்கே வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா பைத்து மாதிரி வளர்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கிற அந்த கையில் இருக்கிற அந்த மார்க்ஸை இந்த லேடி பார்த்துட்டு என்னம்மா இது, உனக்குமே என்னோட பொண்ணு மாறி சொல் மாதிரி கையில் ஏற்பட்டிருக்கு, அவளுக்குமே இந்த மாதிரி தான் ஏற்பட்டுச்சு, அவளை அந்த ஊர் மக்கள் யாருமே தொட விரும்பல தெரியுமா, எல்லாருமே அவளை வெறுத்தாங்க ஒதுக்குனாங்க, என் பொண்ணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி வெறுக்கிறது அவளுக்குமே பிடிக்காது, அவளுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுங்க கிட்ட தள்ளி தான் இருப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனியன் ப்ரோக்ராமில் ஒரு நாள் எங்கே போனானே தெரிலமா, காணுமா, லாஸ்ட்டாக அந்த கம்யூனியன் ப்ரோக்ராம் முடிஞ்ச ஒரு இடத்துக்கு போனாமா, அதில் இருந்தாமா அவள் எங்கன்னே தெரில, நானும் தேடிலாம் பார்த்தோமா அவள் காணுமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா சரிம்மா நான் அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்குறமா என்ன இதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப. இப்போ இந்த பெட்ரோவை நம்ம ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துக்கு வந்து இங்கே பாரு பெட்ரோ, எப்படியோ எனக்கு தெரிஞ்ச அந்த மரிசல் பொண்ணை யாரோ கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனால் அது யார் எதுன்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ரெபேக்கா வரா. வந்தோடனே நம்ம ஹீரோன் கிட்ட காய்ஸ் நான் எங்கள் அப்பாவை தெரியாமல் குத்திட்டேன் காய்ஸ், ஆனால் ஒரு உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லை, அவர் சேஃபாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெபேக்கா அழுதுட்டு இருக்கு. சாரா வந்து பார்த்தீங்கன்னா சரி விடு ரெபேக்கா அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா ஆறுதல் சொல்லிட்டு அந்த மேடம் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரா, ரெபேக்கா அப்புறம் வந்து பெட்ரோ 3 பேருமே போகிறாங்க. அப்படி அவங்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இல்யூஷனில் வந்து எல்லாமே அங்கே இருக்குது. இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போயிட்டு இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறுல நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் வந்து இஸ்து அந்த கிணறு உள்ள தள்ளி விடுது. அந்த கிணறுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு நம்ம ஹீரோயினை பார்க்க பேயை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்கின்லாம் அப்படியே அழுகி போயிட்டு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்கிட்ட வராத, என்னை விட்டு ப்ளீஸ் வராது அப்படின்னு சொல்ல ஐயோ இப்போ ஹீரோயின் ஏதோ இந்த பேய் பண்ண போதுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருந்தா பொறுமையாக இந்த பேய் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரு அக்கு தான் பண்ணுது. இப்போ சாரா ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க, என்னன்னா அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வெறுத்து ஒதுக்குனதுனால இந்த பொண்ணுக்கு அன்பு கிடைக்காம போச்சு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண தப்ப பண்ணல. அப்போ ஹீரோயின் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க, என்னன்னா இந்த பேயானது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஜனங்க கிட்ட ஒரு அன்பு தான் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பேயை திரும்ப அக் பண்ண இப்போ அந்த கிணறானது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபில்லப் ஆக ஆரம்பிக்குது. சாரா வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அந்த கிணறுல கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்க. அப்போ சாராக்கு ஒரு ஃப்ளாஷ் அவுட் வருது. இந்த பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடமோட பொண்ணு மேரிசோல். இவன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக அங்கே இருக்கிற ஒரு வழியில் உள்ளே போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு மாதிரி இருக்குது. அது இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. தெரியாதனமாக அந்த கிணறுல விழுந்து இந்த பொண்ணுக்கு வேற நீச்சல் தெரியாமல் இருந்திருக்கு போல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் தெரியாமல் அந்த கிணறு உள்ளே இறந்து போகிறோம். இந்த உண்மையானது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது. அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேரிசோல் பொண்ணு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அச்சிச்சோ இப்படி அடிச்சடா இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணேன். இப்போ அப்படியே அந்த கிணறானது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாகிட்டே இருக்குது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேயுமே மறைஞ்சு போக இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற பெட்ரோவும் ரெபேக்காவும் காப்பாற்றுறாங்க. இப்போ அப்படியே எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சிச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு மட்டுமே ஏதோ தப்பாப்படுது, இங்கே ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்க. அப்போ ரெபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா சாரா நான் உன்னோட வீட்டிலே தங்கலாமா, எனக்கு மைண்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா சாரா கிட்ட கேட்க, சாரா வந்து பார்த்தீங்கன்னா ஓகேடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. வீட்டில் இருக்கிற ஜூடியத்துக்கு பசியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு காஃபி போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே இருக்கிற அந்த டாலில் ஒரு மாதிரி ஹிப்னோடைஸ் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்க நம்ம ஜூடியத்தை அதையே பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே அந்த சீன் கட்டாக நம்ம சாராவை காட்டுறாங்க. சாரா வந்து பார்த்தீங்கன்னா ரெபேக்கா கிட்ட, ரெபேக்கா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, அந்த பொண்ணு மேரிசோல் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எங்கேயோ போயிட்டு அவங்க தொலைஞ்சு போல, அவளை ஏதோ ஒன்று ஹிப்னோடைஸ் பண்ணி கூட்டு போயிருக்கு, அது என்னால் சரியாக சொல்ல முடியல ரெபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டே இருக்க. இப்போ அப்படியே ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரா காஃபி எடுத்துகிட்டு போகிறா ஜூடியத்துக்கு. ஜூடியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவளோட கையில் அந்த பொம்மையை வச்சிருக்கா. உடனே நம்ம சாரா இதை பார்த்துட்டு, ஜூடியத்தை நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் இந்த பொம்மை நம்மளோட இதில் இது வேற ஒருத்தங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை சாரா வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க. அப்போ பின்னால் இருக்கிற நம்ம ரெபேக்கா பொறுமையாக சாராவை கூப்பிட்டு, சாரா அவளோட கையில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூடியத்தை கை காட்ட, ஜூடியத் கையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்ஸ் ஆனது இப்போ உருவாயிருக்கு. ஐயோ இப்போ அங்கே என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேருமே அங்கே யோசிச்சுட்டு இருக்க. பார்க்குற நம்மளுக்குமே இப்போ என்னடா நடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே இங்கேன்னு பார்க்குது. இப்போ அப்படியே அங்கே இருக்கிற ஒரு டோர் உள்ள இருந்து என்னோட பொம்மை கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேரிசோலோட வாய்ஸ் கேட்கும் பாருங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு பேய் இங்கே என்ட்ரியாக பார்க்குற நம்ம ஹீரோனுக்கு எப்படி இருக்கும். இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும் பாருங்க. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. இப்போ அப்படியே இந்த படத்துக்கு கன்க்ளூஷனாக ஒன்று சொல்கிறாங்க. என்னன்னா இந்த மேரிசோல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா, இப்போ அவளோட ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவளோட பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை எடுத்துகிட்டு வருது. எந்த பொம்மைன்னு பார்த்தீங்களா? அப்போ இந்த மேரிசோல் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அப்பாண்ட காமிச்சு, அப்பா இந்த பொம்மை என்னோட டாக் எடுத்துகிட்டு வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை வேறு யாரும் இல்லைனா நீ பத்திரமா இதை பார்த்துக்குமா வச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு கிளம்பிட்டு இப்போ அப்படியே கேமரா அங்கே இந்த மேரிசோல் பொண்ணோட கையில் தான் காட்டுறாங்க. அவள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்ஸ் ஆனது உருவாயிருக்கு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரிய வைக்கிறாங்கன்னா இந்த மேரிசோல் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேயே கிடையாது. லாஸ்ட்டாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பேய், இதுதான் அந்த பொம்மைக்குள்ளே ஏதோ ரிச்சுவல் மாதிரி இந்த பேய் ஏதோ பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா, புரிஞ்சுதா இல்லைன்னு சொல்லுங்கள். அண்ட் லாஸ்ட் இந்த வீடியோவை யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்களோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அடுத்து ஒரு வீடியோ சூப்பராக உங்களுக்கு போடுறேன். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன். பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டாட்டா, லவ் யூ ஆல் கைஸ். அப்புறம் நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டால் நல்லாயிருக்கும்.